வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்போனா, பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கப்புறம் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவோட ஆஃபரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, நம்முடைய பீஸ்ட் அண்ட் கண்டர் பிராக் லெஸ்னர் தான். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து அந்த ஒரு செக்ஷுவலி அந்த ஒரு பிரச்சனைனால நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அதை எல்லாமே தகர்த்துட்டு வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாமுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பார். ரிட்டர்ன் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் கொடுத்துருப்பார். அது இல்லாமல் இதெல்லாம் வந்து உண்மையிலுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டாக வந்து இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது பிராக் லெஸ்னரால் வரவே முடியாதுன்னு சொன்ன பிராக் லெஸ்னர் வந்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி வந்து டபிள்யூடபிள்யூலே இருப்பாரா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து பேசப்படுது. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து யாருக்காக இப்போ டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜான்சனாவுக்காக மட்டுமே தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது டபிள்யூடபிள்யூல இருக்க எல்லாருமே வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனாலும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அதை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் நம்முடைய ஜான்சனா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது இது வந்து என்னோட கடைசி சம்மர் ஸ்லாம், அது இல்லாமல் இது வந்து கடைசி என்னோட ரிட்டையர்மெண்ட். இதில் வந்து நான் வந்து உங்க கூட வந்து நான் மேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அப்ரோச் பண்ணதுனால மட்டுமே தான் இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய இப்போ ஜான்சனாவுக்காக வந்திருக்காரு. இப்போ ஜான்சனாவுக்கிட்ட வந்து ஒரு எஃப்ஐயும் நம்முடைய ஜான்சன் வந்து வாங்கிக்கிட்டார். ஆனாலும் இதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூல இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வருது. எதனால அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து நம்முடைய ராக் வந்தார். ராக் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்னாக மாற்றிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்முடைய ராக் வந்து அந்த பக்கமே வந்து எட்டி பார்க்கல. அதாவது டபிள்யூடபிள்யூ பக்கமே வரல. அது இல்லாமல் ஃபேன்ஸ்லாம் வந்து அதிகமாக எதிர்பார்த்தது என்னன்னா, அதாவது WrestleMania 41ல வந்து நம்முடைய ராக் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய ராக் வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய ராக் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து டிக்கெட் செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால வந்து டபிள்யூடபிள்யூ வந்து என்னை வர சொன்னாங்க. அதனால மட்டுமே தான் நான் வந்தேன். அதோட என்னோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் WrestleMania 41க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூவும் சொல்லவே இல்லை. அது மாதிரி அந்த இடத்துல வந்து எனக்கான எந்த ஒரு பிளானுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாமுக்கு மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனா வந்திருக்காரு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார். அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்ததுக்கான 2 ரீசன் வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. ஒன்று வந்து நம்முடைய ஜான்சனாவுக்காக வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொன்று வந்து அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடந்துச்சு. அதாவது டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி WrestleMania மாதிரி இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடந்துச்சுல்ல. அதனால அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால திரும்பி வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து அவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸ்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னன்னா, இந்த வருஷம் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அதை வந்து அடுத்த வருஷமும் நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து அடுத்த வருஷமும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் மட்டுமே தான் நம்முடைய டபிள்யூடபிள்யூக்கு தேவை அப்படிங்கிறக்காக நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் ஜான்சனுக்காகவும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ஒரு இது அதாவது ஒரு உதவி அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை எதுவும் கழட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரொம்பவும் ஒரு சிக்கத்தில் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களோட தேவைக்காக வந்து சம்மர் ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி ஜான்சனாவுக்காக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜான்சனாவுக்காக கொண்டுட்டு வந்தால் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனுக்கு மேலே அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட கழட்டி விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ எழுந்திருக்கு. அது இல்லாமல் அந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனாலும் முக்கியமாக வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாமை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதாவது அடுத்த வருஷமும் இதே சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடத்தணும் அப்படிங்கிறக்காக தான் நம்முடைய பிராக் லெஸ்னரை கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து பெற்றுச்சு. அதனால் அடுத்த வருஷமும் நம்முடைய ஃபேன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து அடுத்த வருஷமும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய பிராக் லெஸ்னரே கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஒரு விஷயமே இப்போ வந்து நம்முடைய ஃபேன்ஸை சொல்கிறனால இதுக்கப்புறம் வந்து பிராக் லெஸ்னரோட உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அதாவது அந்த சம்மர் ஸ்லாமை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதாவது 1 இயர் அதாவது 1 அப்பீரியன்ஸுக்கு மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து
டபிள்யூ கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்திருக்கு. அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூக்கு வந்தால் தான் தெரியும். அதாவது ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்தால் மட்டுமே தான் தெரியும். நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறதுனால நம்முடைய ராக்கு மாதிரியே அந்த எலிமினேஷன் சேம்பருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வராமல் போனார்ல, அது மாதிரி இப்போ நம்ம சம்மர் ஸ்லாமுக்கு நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்துட்டு அதுக்கப்புறம் இது வராமல் போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ எழுந்திருக்கு. அதனால் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூ வந்து ஒர்க் பண்ணுவாரா ஒர்க் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். டபிள்யூ வந்து இப்போ வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரையும் பிரான்ஸ்டடையும் இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ வந்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்முடைய இதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடந்த அந்த மண்டே நைட்டால் வந்து நம்முடைய அதாவது பிரான் பிரேக்கர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து கழட்டியிருப்பார். அது எதுக்கு கழட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது அவர் வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதாவது அவரோட வீட்டில் வந்து வச்சிருக்காராம். அதாவது இந்த ஷூஸ்லாம் வச்சிருக்காரு. அதாவது இது வந்து அந்தந்த ரெஸ்லர் போட்ட ஷூ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காராம். அதை வந்து ஏலத்தில் விட்டு அதாவது கஷ்டப்படுற அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து அந்த ஒரு நிதி உதவியை வந்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கூட நம்முடைய பிரான் பிரேக்கர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போட்டிருந்த அந்த ஒரு ஷூவையும் வந்து இப்போ திரும்பி அகைன் வந்து 2வது தட்டியாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒரு ஷூவை வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து கழட்டியிருப்பாரு. அதனால் இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ வந்து இப்போ பிரான்சன் ரீடுக்கு வந்து என்ன ஒரு நேமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது பிக் பிரான்சன் ரீட் அப்படிங்கிறத விட இப்போ வந்து ட்ரைபிள் சீஃப் பூட்ஸ், அதாவது ட்ரைபிள் பூட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து நம்முடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து நம்முடைய டபிள்யூ வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போட்டிருந்த அந்த ஒரு ஷூக்காக மட்டுமே தான் இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து ட்ரைபிள் பூட்ஸ் பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அது அட் லாஸ்ட் ஐ ஸ்டில் ஹேவ் மை ஷூ, அதாவது இந்த ஷூ வந்து நல்லா இருக்குது, என்னோட ஷூவை நீ கழட்டிக்கிறியா பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்க் வந்து இப்போ வந்து கேட்குறாரு. அவரோட ஷூவை போட்டு அதில் வந்து கேப்ஷனில் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்காங்க. அது அடுத்து வந்து என்னோட ஷூவை நீ கழட்டி வச்சுக்கிறியா பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் ரீடை வந்து கலாய்ச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் டைம் ஒரு லீவில் வந்து போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டாரு. அதில் அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின்னும் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறார். அதாவது ஒரு லாங் டைம் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பட் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்காரு. அது இல்லாமல் அந்த மூவியில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் ரோல் வந்து அதில் வந்து ப்ளே பண்ணுறார். அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து டபிள்யூக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து டபிள்யூடைய அப்கமிங் பேப்பரிவான கிளாஸ் இன் பாரிஸ் இருக்குல்ல, அதுக்கு கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் அந்த பேப்பரியில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. எப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படின்னு கேட்டால், அதாவது சவுதி அரேபியாவில் நடக்க போகிற அந்த க்ரௌன் ஜோல் இருக்குல்ல, அந்த க்ரௌன் ஜோலில் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வருவார். அவருக்கான மேட்ச் வந்து அங்கே தான் இருக்குது. டபிள்யூட ஷெடியூலும் அங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறதுனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லாங் டைம் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறார். அதாவது இப்போ தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தார், வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாண்டாரு. இப்போ திரும்பி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லாங் டைம் ஃபியூடு, அதாவது ஒரு லாங் டைம் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு. எதனால் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் சொன்னல, அதான் அந்த மூவி நடிக்க போகிறாரு அப்படிங்கிறனால சொன்னேன். அதனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வருஷம் நடக்க போகிற கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிரவுண்ட் ஜோலுக்கு தான் அகைன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் ஜோலில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 100% வந்து மேட்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து சர்வே சீரிஸ்லேயும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ இடையில இருக்க அந்த கிளாஸ் இன் பாரிஸை மட்டும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லாங் டைம் ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சேடான ஒரு நியூஸாக வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன் இப்போ தான் எங்களோட தலை வந்தார், திரும்பி அதுக்கப்புறம் எங்களோட தலை வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிக மிக ஒரு சோகமான செய்தி தான். சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு நடந்த ஃபஸ்ட்டு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்முடைய செத்தோன்ஸ் வந்து அவரோட வின் பண்ண வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்முடைய எல்ஐ நைட்டோட வந்து டிஃபெண்ட் பண்ணார். அந்த டிஃபெண்டில் வந்து நம்முடைய சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுடைய செத்தோன்ஸை வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இடத்துக்கு நம்முடைய சிஎம் பங்க் வந்திருப்பார். சிஎம் பங்கையும் நம்முடைய செத்தோனோட ஃபேன்ஸன் எல்லாருமே அடித்து ஓட விட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். வந்து என்னதான் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணாலும் அங்கே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட எந்த ஒரு விஷயமும் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ட்டை வந்து எடுபடலை.
நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கண் கலங்கிட்டார். அதாவது என்னால முடியலடா, என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிற மாரி அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கதி கலங்க வச்சுட்டாங்க. நம்முடைய பிரான் பிரேக்கரும், பிரான்சன் ரீடும் அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு ஸ்பியரா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய பிரான்சன் ரீடோட அந்த சுனாமியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கதி கலங்க வச்சுட்டாங்க. அதாவது மண்டே நைட் ராவோட ஆஃபேர்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரால எந்திரிச்சு நடக்க கூட முடியாம அவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலுமே சொல்றேன், என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்களோட தல வந்து எப்பேர்ப்பட்ட தல அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நீங்க வந்து வளர்ந்து வர ரெஸ்லரை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக, அதாவது மெயினா வந்து நம்முடைய பிரான் பேக்கரையும், பிரான்சன் ரீடையும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக, எங்களோட தலைய வந்து இவ்வளோ ஒரு கேவலப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாரி தான் நீங்களே நினைப்பீங்க. ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதில வந்து கீழ விழுந்து கிடக்கிறப்ப, அதாவது அவரோட இடுப்புல வந்து அந்த ஸ்பியர் போட்ட அந்த ஒரு வலி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அதனால அந்த இடுப்ப புடிச்சுக்கிட்டே தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுலேருந்து இறங்கி வந்திருப்பார். அது அந்த ரிங்க விட்டு இறங்கி வந்திருப்பார். ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயமா இருக்கு. ரோமன் ரெயின்ஸுக்கு நம்முடைய பிரான் பிரேக்கர் வந்து போட்ட அந்த ஒரு ஸ்பியர், அதாவது ஸ்பியர் போட்டார்ல, அது ஓடி வந்து அந்த ரன்னிங் ஸ்பியர் போட்டார்ல, அந்த ஸ்பியர் போட்டா அவரோட இடுப்பு அப்படிங்கிறது எவ்வளோ வலிக்கு அப்படிங்கிறதுனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த கையை புடிச்சுக்கிட்டு தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரிங்ல இருந்து வெளியில வந்து அந்த இதுல இருக்கும்ல அந்த ரோப், அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு. என்னால் சத்தியமாக முடியல அப்படிங்கிற மாதிரி, அதாவது அங்கே இருக்க ரெஃப்ரியோட உதவியால் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கே பேக் ஸ்டேஜுக்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம மண்டே நைட்டாலையும் நம்முடைய செத்ரோன்ஸ், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும் நம்முடைய ஜே உசோவையும் நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் வந்து பரட்டி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மட்டும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது.